அக்டோபர் 4 சனிக்கிழமை. மெல்கிசெதேக். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலமீன் ராஜாவாகிய மெல்கிசெதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து. ஆதியாகமம் 14:18. இன்றைக்கு நாம் சந்திக்கப் போகிறவர் ஆசாரியனும் ராஜாவுமாயிருந்து ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போனவரான மெல்கிசெதேக்கு என்பவராவார். இவர் யார்? எப்படி வந்தார்? அவருடைய பூர்வீகம் என்ன என்பதெல்லாம் பெரும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அவர் தேவகுமாரனுக்கு ஒப்பானவராகவும் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் இல்லாதவருமாகவும் தாயும் தகப்பனும் வம்ச வரலாறும் இல்லாதவராகவும் வாழ்ந்தார். முதல் மெல்கிசெதேக்கை ஆதியாகமம் புத்தகத்தில் ஒரு ஊழியக்காரனைப் போல காண்கிறோம். வெற்றி பெற்று வந்த ஆபிரகாமுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுத்து அவரது களைப்பை மாற்றி அவரை இவர் ஆற்றி தேற்றுகிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 14:18-20 வரை. சங்கீத புத்தகத்திலே மெல்கிசெதேக்கை கர்த்தருடைய பராக்கிரமத்தின் நாளிலே மகிமையான காரியங்களை செய்கிறவராக காண்கிறோம். சங்கீதம் 110:3. எபிரேயர் நிருபத்திலே அவரை பிரதான ஆசாரியனாக கிறிஸ்துவுக்கு ஒப்பானவராக காண்கிறோம். எபிரேயர் 7:1-17 வரை. ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு வந்த மெல்கிசெதேக்கு உன்னதமானவருடைய பிரதிநிதியாகவே நின்றார். ஆபிரகாம் ராஜாக்களை முறியடித்து வந்ததைப் போலவே நீங்களும் உலகம், மாமிசம், பிசாசு என்ற சத்துருக்களை முறியடித்து கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அப்பொழுது ஜெயங்கொண்ட கிறிஸ்து தாமே நமக்கு எதிர்கொண்டு வருவார். 1 தெசலோனிக்கேயர் 4:16. வேதத்திலே ஆதியாகமம் 14:18 முதல் முறையாக உன்னதமான தேவன் என்கிற பதம் பயன்படுத்தப்படுகிறது. ஆதியாகமம் 14:18. தேவன் ஆபிரகாமை காரானூரிலே அழைக்கும் போது மகிமையின் தேவன் என்றும். அப்போஸ்தலர் நடபடிகள் 7:2. ஆபிரகாமுக்கு 99 வயதான போது தேவன் தன்னை சர்வ வல்லமையுள்ள தேவன் என்றும் வெளிப்படுத்தினார். ஆதியாகமம் 17:1. வேதத்திலே உன்னதமான தேவன் என்கிற பதம் இன்னும் பல சந்தர்ப்பங்களில் இடம்பெறுகிறது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சங்கீதம் 91:1. அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவரை, அதாவது கிறிஸ்துவை, உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்தார். எபேசியர் 1:3-21. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். எபேசியர் 2:7. உன்னதமானவருடைய ஆசாரியனாகிய மெல்கிசெதேக்கு தோற்றுப்போன லோத்தையும் ராஜாக்களையும் எதிர்கொண்டு வரவில்லை. ஜெயங்கொண்ட ஆபிரகாமையே எதிர்கொண்டு வந்தார். வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதிலும் ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ என்ற வார்த்தை 9 முறை இடம் பெறுகிறது. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொன்னார் அல்லவா? யோவான் 16:33. தேவ பிள்ளைகளே, உலகத்தை ஜெயித்த இயேசுவின் நாமத்தினாலே நீங்களும் ஜெயம் கொள்ளுங்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். வெளிப்படுத்தின விசேஷம் 21:7.